வணக்கம் மக்களே, வெல்கம் பேக். SVSH சமையல் vlogs. இன்னைக்கு நம்ம ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போறோம். சோஹன் அல்வா. இது வந்து அல்வா மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்காதுங்க. நம்ம கடிச்சு சாப்பிடுற மாதிரி ஒரு சாக்லேட் மாதிரி தான் இருக்கும். நம்ம அந்த காலத்துல மகாலாக்டோ சாக்லேட்லாம் வரும்லங்க, அந்த டேஸ்ட்ல இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அதுக்கு முதல்ல நம்ம இந்த மாதிரி ஒரு கப் எடுத்து வச்சுக்கலாம். இந்த காஃபி கப்பு இதில் ஃபுல்லா நம்ம நெய் தடவி வச்சிடலாங்க. ஏன்னா இந்த ரெசிபி நம்ம டக்குன்னு செய்யணும், அதனால முதல்ல இதில் ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம நெய் அப்ளை பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், எல்லா கப்லையும் நெய் தடவி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக பாதாம் முந்திரிலாம் நம்ம இப்போவே செட் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வச்சோம்னா நம்ம திருப்பி எடுக்கும் போது மேலே நல்லா ஒயிட்டாக தெரியும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி திருப்பி வச்சிடலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். நம்ம இதை முதல்ல ரெடி பண்ணி வச்சிடலாங்க. அப்போ தான் நம்ம செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யணும், அதுக்காக நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, கப்பு ரெடியாக இருக்குது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் 4 ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கலாங்க. 3 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். சோஹன் அல்வா செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேனில் 1/4 கப் நெய் போட்டுக்கலாம். பாருங்க, நெய் நல்லா உருகிடுச்சு. 1/4 கப் நெய்க்கு 1 கப் சர்க்கரை போட்டுக்கலாங்க. இந்த நெய்லேயே நல்லா மெல்ட் ஆகி சர்க்கரை கேரமலைஸ் ஆகணும், அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. பால் பவுடர், மைதா, சர்க்கரை, இது நெய், இது இருந்தாலே ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்லேயே. ஆனால் இது எல்லா ஸ்வீட் கடையிலையும் கிடைக்காதுங்க, பெரிய பெரிய கடையில் தான் மட்டும்தான் கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. மகாலாக்டோ சாக்லேட் நாங்கள் சின்ன வயசுலலாம் ஸ்கூல் போகும்போது அதை தான் சாப்பிடுவோம் வாங்கி. அந்த டேஸ்ட்டில் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. பாருங்கள், சர்க்கரை நல்லா உருகிடுச்சு, நெய்யும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், இப்போ நல்லா கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் கலந்துக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா டார்க் கலர் வந்துருச்சு. இப்போ பவுடர் போட்டு கலக்கிடலாம். இப்போ நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு போட்டு கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ண ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் கலந்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக கலருங்க. பாருங்கள், நல்லா அல்வா மாதிரி நல்லா கரண்ட் வந்துருச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம எடுத்து விட்டு அப்படி மடிப்பாக விழுது பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கப்பில் போட்டுக்கலாம். பாருங்கள், ரெடி பண்ண கப்பை எடுத்து வச்சுக்கலாம் பக்கத்தில். நம்ம ஒரு ஸ்பூனில் எடுத்து போட ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். இல்லை, நம்ம இதே மாதிரி எல்லாத்துலேயும் போட்டுடலாம். போடுறது மட்டும், இந்த வேலையை மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டா நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம போட்டுட்டு உடனே நம்ம கரண்டியில் நெய் தடவி நல்லா அப்படி தடவி விட்டுருங்க. அப்போ தான் கரெக்டாக ஷேப்பில் இருக்கும். இது செய்யும் போது ரொம்ப சுறுசுறுப்பாக செய்யணுங்க, இல்லைனா அது கடாயிலே கட்டியாக ஆரம்பிச்சிடும். இது அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். கப்பில் இருந்தால் நம்ம கப்பை கிழிச்சு அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. அப்படியே பிளேட்டில் வச்சுனால பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வருது. பாருங்கள், சும்மா ஒட்டவே இல்லை, சூப்பராக வருதுங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம குழந்தைங்களுக்குலாம் கடையில் சாக்லேட்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். வீட்லேயே செய்கிறதும் ரொம்ப ஈஸி தாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை உடச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. பாருங்கள், சூப்பராக. இது கொஞ்சம் லைட்டாக தின்னாக இருக்கிறதால ஈஸியாக உடைக்க வருது. கொஞ்சம் கனமாக இருந்தால் உடைக்க கஷ்டமாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.